அரசு பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றின் போது மாணவர்களிடையே மதசார்பின்மைக்கு எதிராக மூட நம்பிக்கைகளை விதைக்கக்கூடிய வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மகாவிஷ்ணு நீதிமன்றம் பிணை வழங்கியதைத் தொடர்ந்து புழல் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் கன்னியப்பன் விவரம் தேவப்பிரியன், கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் பிற்போக்குத்தனமான பேச்சு மற்றும் மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் வகையில் பேசியதாக பரம்பொருள் அறக்கட்டளையின் நிறுவனர் மகாவிஷ்ணுக்கு எதிராக சைதாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கடந்த 7ஆம் தேதி கைது செய்தனர். இந்த நிலையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மகாவிஷ்ணு ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் மாற்றுத்திறனாளிகளை புண்படுத்தும் விதமாக பேசவில்லை எனவும் தனது பேச்சை அவர்களை புண்படுத்தி இருந்தால் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாக கூறியிருந்தார். மேலும் தனது பேச்சு எடிட் செய்யப்பட்டு யூடியூபில் வெளியிடப்பட்டதாகவும் முழு பேச்சை கேட்காமல் தனக்கு எதிராக பொய் வழக்கு போடப்பட்டதாகவும் மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சுமார் 32 நாட்களுக்கு பிறகு இன்று புழல் சிறையிலிருந்து அவர் பிணையில் வெளியே வந்திருக்கிறார். மேலும் அவருடைய ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் அவரை வரவேற்று அவரை வெளியே அழைத்து சென்றனர். தேவப்பிரியன், நன்றி கன்னியப்பன்.